அன்பினர்களே, ஈரானும் அமெரிக்காவும் ஒரு அமைதி ஒப்பந்தம் நிறைவேற்றி கொண்டாலும் இரு நாடுகளுக்குமான விரிசல் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. முதலாவது விரிசலாக நாம் தந்திருக்கின்றோம். பெய்ரூட் லெபனான் மீது தொடர்ச்சியான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருகின்றது. இன்று சனிக்கிழமையும் இரவு வரையும் அங்கு தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. 3 இடங்களில் பல பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஈரான் அதை ஒரு வன்மையாக கண்டிருக்கின்றது. அமைதி ஒப்பந்தம் மீறல் என்றும் எச்சரித்துள்ளது. இப்பொழுது அந்த அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான பேச்சுவார்த்தைகள் முற்றுமுழுதாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது, இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இரண்டாவது விடயமாக இன்று சனிக்கிழமை இரவு செய்தியாக இன்று உலக அரசியல் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கும் ஒரு செய்தி, அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான சொத்து முடக்க விவகாரம். அதாவது ஈரானுக்கு சொந்தமான சொத்துக்களும் பணங்களும் பல நாடுகளில் முடக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினால். 1979 ஆண்டு முதல் இன்று வரையும் அமெரிக்கா தொட்டு பல நாடுகளில் ஈரானின் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சொத்துக்களை சவுதி அரேபியா, கட்டார், குவைத், ஜோர்டான், பஹ்ரைன், அமீரகம் போன்ற நாடுகளுக்கு பிரித்து கொடுக்க போவதாக அமெரிக்கா மிரட்டி இருக்கின்றது. அதற்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இன்றைய சனிக்கிழமை இரவு செய்தியாக ஈரான் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட தனது நட்பு நாடுகளுக்கு இழப்பீடு வழங்க ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்களை பயன்படுத்துவோம் என்று அமெரிக்கா பகிரங்கமாக அச்சுறுத்தியுள்ளது. இந்த திட்டத்தை சட்டவிரோத பறிமுதல் என்று வர்ணித்துள்ள ஈரான் இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இன்றைய சனிக்கிழமையாக இதில் நாம் பார்ப்போம் என்றால் 3 விடயங்களை பார்க்கலாம். முதல் அம்சம், இது சட்டபூர்வமான இழப்பீடா அல்லது அரசியல் பழிவாங்கலா என்பதுதான் தற்போதைய பெரிய கேள்வி. இரண்டாவது அம்சம், இந்த சொத்துக்கள் பெரும்பாலும் அமெரிக்காவுக்கு வெளியே உள்ள நாடுகளில் இருப்பதால் அமெரிக்காவின் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் பெரும் சிக்கல் எழுந்துள்ளது. மூன்றாவது விடயம், ஏற்கனவே பதற்றத்தில் இருக்கும் வளைகுடா பிராந்தியத்தில் இந்த விவகாரம் எண்ணெய் விநியோகம் மற்றும் கப்பல் போக்குவரத்தை பாதிக்குமா என்ற அச்சம் உலக நாடுகளையே மீண்டும் எழுந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த அமைதி ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு 72 மணி நேரம் நெருங்குகின்ற போது இந்த அச்சம் உலக நாடுகளில் எழுந்திருக்கின்றது. சர்வதேச அரங்கில் ஒரு நாட்டின் இறையாண்மையை அமெரிக்கா மீறுகிறதா அல்லது ஈரானின் ராணுவ நடவடிக்கைக்கான விலையை ஈரான் கொடுத்தே தீர வேண்டுமா? இந்த விவகாரம் சர்வதேச நீதிமன்றம் வரையும் செல்ல வாய்ப்புள்ளது. பிராந்திய நட்பு நாடுகளுக்கு இழப்பீடு வழங்க ஈரானிய சொத்துக்களை பயன்படுத்துவோம் என்ற அமெரிக்காவின் அச்சுறுத்தலை தெஹ்ரான் வன்மையாக கண்டித்திருக்கின்றது. இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போரினால் சில பிராந்திய நட்பு நாடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்க ஈரானிய சொத்துக்களை பயன்படுத்தக்கூடும் என்பது குறித்து அமெரிக்க கருவூல அதாவது ரஷரை செயலாளர் சமீபத்தில் தெரிவித்த கருத்துக்களை ஈரானின் உயர் மனித உரிமைகள் மன்றம் வன்மையாக கண்டித்துள்ளது. இன்று சனிக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் இத்தகைய கருத்துக்கள் சர்வதேச சட்டம் மற்றும் மனித உரிமைகளின் அடிப்படை கொள்கைகளை மீறுவதாகவும் அந்த மனித உரிமை அமைப்பு விவரித்துள்ளது. வெளிநாடுகளில் முடக்கப்பட்டுள்ள ஈரானிய சொத்துக்களை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு வளைகுடா நாடுகள் போன்றவையினால் ஏற்பட்ட போரினால் உண்டான இழப்பீடுகளை ஈடுகட்ட பயன்படுத்த அமெரிக்கா திட்டமிடுவதாக வெளியான செய்திகளை ஈரான் கடுமையாக கண்டித்துள்ளது, எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. ஈரானிய தாக்குதல்களால் தங்களின் பிராந்திய நட்பு நாடுகளான ஏற்கனவே நாம சொன்ன 6 நாடுகள் இல்லையா ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட முடக்கப்பட்டுள்ள ஈரானிய சொத்துக்களை பயன்படுத்துவது குறித்து அமெரிக்க திரைசேரி துறை பரிசீலிப்பதாக வெளியான தகவல்களின் பிரகாரம் இது சுமார் $24 பில்லியன் மதிப்புடைய சொத்துக்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் கசீம் கரிபாடி இதற்கு பதிலளிக்கும் போது ஈரானின் சொத்துக்கள் வாஷிங்டனுக்கோ அல்லது அதன் நட்பு நாடுகளுக்கோ போரில் கிடைத்த கொள்ளை பொருட்கள் அல்ல என்று தெரிவித்தார். ஈரானின் அனுமதியின்றி அந்நாட்டின் சொத்துக்களை பறிமுதல் செய்யவோ அல்லது மாற்றுவதோ அல்லது சர்வதேச விதிகளுக்கு எதிரான முறையாக திருடுவதோ என்றும் இது ஒரு தவறான செயல் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. பிராந்திய நாடுகள் ஈரானுக்கு எதிராக தங்கள் நிலப்பகுதியை பயன்படுத்த அனுமதிப்பதன் மூலம் தாங்களே மோதலில் சிக்கிக் கொண்டதாக ஈரான் வாதாடுகிறது. மாறாக போரினால் ஈரான் சந்தித்த பாதிப்புகளுக்கு அந்த நாடுகளே இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் ஈரான் வலியுறுத்தி வருகிறது. அதாவது
நாங்க வலிய சண்டைக்கு போல நீங்களாக சண்டைக்கு வந்துட்டு உங்களுடைய நேச நாடுகள்ல வானையும் மண்ணையும் கீழையும் மேலையும் பயன்படுத்திட்டு எங்கட இழப்பீடு இல்லாம நீங்க தான் எங்களுக்கு இழப்பீடு செய்யணும் என்று கேட்பது மிகப்பெரிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுதா? மாறாக போரினால் ஈரான் சந்தித்த பாதிப்புகளுக்கு அந்த நாடுகளே இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் ஈரான் வலியுறுத்தி வருகிறது. எப்படி போல அவங்கிட்டே கொடுத்து அடிக்கிறது. தற்போது ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே ஒரு தற்காலிக அமைதி ஒப்பந்தம் மற்றும் பேச்சுவார்த்தைகள் நடந்து வந்த நிலையில் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் பொருளாதார தடைகள் தொடர்பான இந்த சூழலில் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிப்பது ஈரானின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. இருப்பினும் அமெரிக்கா இந்த சொத்துக்களை ஒரு அழுத்தமாகவோ அல்லது இழப்பீடாகவோ பயன்படுத்த முயற்சிப்பது இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவில் புதிய சிக்கல்களை உருவாக்கியுள்ளது. அமெரிக்கா ஈரானின் சொத்துக்களை முடக்கி வைத்திருப்பது பல தசாப்தங்களாக தொடரும் தடைகளின் ஒரு பகுதியாகும். இதில் சிக்கல் என்னவென்றால் இந்த சொத்துக்களை பயன்படுத்துவதற்கு அமெரிக்க நீதித்துறை மற்றும் கருவூலம் அதாவது ரசரரி துறை எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையும் ஈரான் சர்வதேச நீதிமன்றங்களில் சவால் செய்கிறது. தற்போது அமெரிக்கா இந்த தொகையை தனது நட்பு நாடுகளுக்கு வழங்கும் பட்சத்தில் அது சர்வதேச சட்டத்தின்படி சட்டவிரோதமான பறிமுதல் இல்லீகல் சீஸ் என்று வகைப்படுத்தப்படும் ஈரான் தெரிவிக்கின்றது. நாங்கள் தாக்குதல்களை நடத்தவில்லை, மாறாக எங்களை பாதுகாக்கவே செயல்படுகிறோம் என்று பிம்பத்தை ஈரான் உருவாக்குகிறது. அமெரிக்காவின் நட்பு நாடுகள் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு தங்கள் நிலப்பரப்பையோ அல்லது வான்வெளியோ பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிப்பதன் மூலம் அவர்களே தங்களை போர் மண்டலமாக மாற்றிக்கொண்டதாக ஈரான் வாதிடுகிறது. எனவே அங்கு ஏற்படும் இழப்புகளுக்கு அந்த நாடுகள் தங்களுக்கு தாங்களே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ஈரானின் நிலைப்பாடாக தெரிவிக்கிறது. அமெரிக்காவின் இந்த அச்சுறுத்தல் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் அல்லது நடக்கவிருக்கும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளில் ஈரானை மண்டியிட வைக்கும் ஒரு உத்தியாகும் என்றும் தெரிவிக்கின்றது ஈரான். ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை குறைப்பதற்கோ அல்லது பிராந்திய குழுக்களுக்கான ஹிஸ்புல்லா ஹபுதியல் ஆதரவை குறைப்பதற்கோ இந்த நிதி அழுத்தத்தை பயன்படுத்த அமெரிக்கா முயல்கிறது. இந்த விவகாரம் மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஏனெனில் அமெரிக்கா ஈரானின் சொத்துக்களை எடுத்து மற்ற நாடுகளுக்கு வழங்கினால் அது மத்திய கிழக்கில் ஈரானின் ஆதரவு பெற்ற அமைப்புகளும் பதிலடி தாக்குதல்களை மேலும் தீவிரப்படுத்தலாம் என்ற அச்சம் நிலவி வருகிறது. இது அந்த பிராந்தியத்தில் போர் சூழலை மேலும் மோசமாக்கவே வழிவகுக்கும் என்றும் சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். சுருக்கமாக அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை வெறும் பண விவகாரம் மட்டுமல்ல, இது ஈரானின் பொருளாதாரத்தை முடக்கி அதன் அதிகாரத்தை குறைக்கும் ஒரு பெரும் புவிசார் ஜியோ பொலிட்டிக்கல் நகர்வு என்றும் ஈரான் இதை கண்டு அஞ்சாமல் சர்வதேச அரங்கில் இதை அமெரிக்காவின் அடாவடித்தனம் என்று விமர்சிப்பதன் மூலம் தனது நட்பு நாடுகளின் ஆதரவை திரட்ட ஈரான் முயற்சிக்கிறது என்றும் பார்க்கப்படுகிறது. ஆக விரிசல் இப்பொழுது நாம் இரண்டாம் விரிசலை தந்திருக்கின்றோம். ஏற்கனவே லெபனான் மீது இஸ்ரேலின் தாக்குதல், இப்போது ஈரானின் முடக்கப்பட்ட பணங்களை இந்த வறிய நாடுகளுக்கு, அதான் சவுதி அரேபியா, கட்டார், குவைத், ஜோர்டான், பஹ்ரைன் போன்ற முன்னேறும் மூன்றாம் உலக நாடு தானே, வறிய நாடு தானே, அந்த நாட்டுக்கு ஈரான் பணத்தை கொடுக்க போறாங்க. ஆனால் ஈரான் இந்த கேப்ல வான்வெளியை மிக அதிகமாக அது பலப்படுத்துது, அதிகரிக்குது, பாதுகாப்பை பலப்படுத்துது. ஈரான் தேவையான ஆயுதங்களை விமானங்களை கொள்வதனது ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள்ல பேச்சுவார்த்தை தொடருது என்றால் ஒரு மிகப்பெரிய யுத்தம் வரப்போகுது. 2 மாதமோ 3 மாதம் அதுக்கு இடையிலேயோ ஒரு சின்ன டிஸ்டன்ஸுக்கு பிறகு மிகப்பெரிய யுத்தம் ஒன்றை எதிர்பார்க்கலாம் நாம். அதற்குத்தான் அமெரிக்காவும் தயாராகுது, ஈரானும் தயாராகுது. அது சில வேளை 3ஆம் உலக மகாயுத்தமாக மாறலாம், அல்லது அது வந்துட்டு நியூக்ளியர் பம்மாகவும் மாறலாம். ஆக யுத்தம் ஒரு நாம ஏற்கனவே தொடர்ச்சியாக சொல்லி வருவது என்ன, இது ஒரு டெம்பரரி பீஸ்ஃபுல் தான். பார்க்கலாம் தொடர்ந்து வருகின்ற காணொளிகளில். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.